இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சென்னை பெருநகர குடிநீர் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை பெருநகருக்கு மட்டும் இன்றைக்கு குடிநீர் திட்ட பணிகள் நம்ம நேரு பேசும்போது சொன்னார், முழுமையாக 870 MLD அந்த திட்டங்கள் அந்த குடிநீர் கொடுப்பதற்கு அதிமுக அரசு தான் காரணம். 400 MLD, அதே போல் 150 MLD பேரூர், அதே போல் நெம்மேலியில் அதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் 110 விதியில் அறிவிச்சு மாண்புமிகு முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கைய நாயுடு அவர்கள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருக்கு 7 முறை நான் டெல்லிக்கு போய் அதுக்கு நிதி வாங்கிட்டு வந்திருக்கிறோம் முழுமையாக. அதே போல் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு கொடுங்கியூரில் கிட்டத்தட்ட 120 MLD அந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் எடுக்கிறது. மொத்தம் 870 MLD குளங்களுக்கே தண்ணி, அதாவது இப்போ தெலுங்கு ஸ்கீம் இதெல்லாம் வரும் குளங்களுக்கு. அது இல்லாமல் கூட கிட்டத்தட்ட 870 MLD கொடுக்கப்படுதுன்னா அது அதிமுக அரசு தான் காரணம். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு. அதே போல நம்முடைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது முந்தைய அரசு 2 அரசு செயலிருந்தாங்க. மதுரைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு முல்லை பெரியார் டேம்ல இருந்து அடிவாரத்திலிருந்து நான் அமைச்சராக இருக்கும்போது, எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது பெரிய அதிகமான நிதி ஒதுக்கி மிகப்பெரிய ஸ்கீம் 50 ஆண்டுகள் குடிநீர் பிரச்சனை எல்லாம் திட்டத்தை கொடுத்திருக்கிறோம். மேலும் ஸ்கீம் நாங்க தான் கொடுத்தோம். உள்ளாட்சித்துறையிலிருந்து 2 பாலங்கள் மதுரை கொடுத்திருக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸ் கட்டி கொடுத்திருக்கோம். இப்படி நிறைய திட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரே ஒரு இது மட்டும் பேசி முடிச்சிடறேன். நிறைய இருக்கு, மீதியெல்லாம் கொடுத்தா நீங்க பதிவு பண்ணிங்க. நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, கொடுத்தா பதிவு பண்ணிங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினருக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வாகனம் கொடுத்துருக்காங்க, உதவியாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குள்ளே போகல. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எங்காவது ஒரு பூஜைக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கோ போகும்போது எந்த அதிகாரிகளும் வர்றதில்லை. இது கடந்த திமுக ஆட்சியில் அப்படி இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு பியூன் கூட வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கும்போது நான் அது வெளிப்படை சொல்ல, எங்கேயுமே போனால் வரமாட்டாங்க. நான் முன்னாள் அமைச்சரில் போயிருக்கு, வரமாட்டாங்க. அது இன்றைக்கு தொடருது. அதை முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக அதை மாற்றி அந்த எந்த அதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கு ஈக்குவல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனவர் எந்திரிச்சு தான் வாங்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா போகும்போது யாருமே அதிகாரிகள் வருவதில்லை. எல்லா சட்டமன்ற உறுப்பினராக தான் பேசுகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு புதிய சட்டமன்ற உறுப்பினர் நிறைய வந்திருக்காங்க. கண்டிப்பாக திமுக ஆட்சியில் இருந்த நடைமுறையை மாற்றணும். அதே போல பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆட்சியில் நல்லா பயணித்த கஜா புயல், வர்தா புயல், நிறைய புயல், கடுமையான மழை வெள்ளம், இதுக்கெல்லாம் சிறப்பாக பணியாற்றிய ஒரு IAS அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், கீழ்மட்ட அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருடமாக கடுமை எல்லாத்தையும் எங்கெங்கேயோ எல்லாம் மாற்றி இருந்தாங்க. இது இன்றைக்கு தொடருது. நிறைய அதிகாரிகள் சரியா வர முடியறதில்லை, செயல்பாட்டுக்கு வரல. இன்றைக்கு அரசியல்வாதிகிட்ட அரசியல் பண்ணலாம், ஆனா அதிகாரிகளுக்குள்ள அரசியல் பண்ணக்கூடாது. திமுக ஆட்சியில் ஒரு 2 அதிகாரி இருந்துட்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துட்டே இருந்தது. இன்றைக்கும் சிலது தொடருது. தயவு செஞ்சு இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் சிறப்பா பண்றாங்க. நாங்கெல்லாம் அமைச்சராக இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, சில அதிகாரிகள் வழிகாட்டணும், ஆனா ஆட்சி நம்ம தான் நடத்தணும். அந்த மாதிரி சிறப்பா பண்றாங்க. கண்டிப்பா அந்த அதிகாரிகள் பல முறை தொடராமல் அந்த அதிகாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் திமுக ஆட்சியில் யார் யார் பவரா இருந்தாலும் அப்படியே இருக்காங்க. நல்ல அதிகாரிகள் இருக்கட்டும், இல்ல அதிகாரிகளும் அரசியல் வேண்டாம். நல்ல நல்ல அதிகாரிகள் நீங்க கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மீதி நிறைய இருக்கு. கண்டிப்பாக அதையெல்லாம் எழுதி நான் நேரம் கொடுத்துறேன். கண்டிப்பாக அந்த பள்ளிக்கல்வித்துறையில மட்டும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய ஜெய்சங்கர் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட தேர்வு புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்வதற்காக 20-25 ஆண்டுகளுக்கு முன்னர் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நடத்தப்படும் தேர்வு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 மதிப்பெண்கள் பெற்றால் போதும் இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னா 55 மதிப்பெண்களும் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு எழுதுறதுக்கு 30 மதிப்பெண், பணியாற்றிய மொத்த பணிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண், அதே போல உயர்கல்வி தகுதிக்கு 10 மதிப்பெண், ஆக மொத்தம் 55 மதிப்பெண்கள். இவ்வாறு மாற்றியமைக்கும் உரிமை மாநில பள்ளிக்கல்வித்துறைக்கு உண்டு. ஆகவே அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொஞ்சம் சரி பார்த்து இந்த பேப்பர் கூட உங்களுக்கு கொடுத்தாரு, பார்த்து செய்து தர வேண்டும். அதே போல நம்முடைய அருள்மொழி தேவன் அவர்கள் ஒரு கோரிக்கை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இது முக்கியமான கோரிக்கை, நகராட்சி நிர்வாகத்தில் முதலமைச்சருக்கு வருது. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2024 தேர்வு எழுதப்பட்டு 2566 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதியிருக்காங்க காலி இடத்துக்கு. அதுல பாத்தீங்கன்னா இன்றைக்கு 2566 பேருக்கு பணி நியமனம் கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணல. இதுல கிட்டத்தட்ட
வேகன்சி நிறைய இருக்கு, 300க்கு மேற்பட்ட வேகன்சிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து படித்த இளைஞர்கள் அதுக்கும் நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த அரசு நிறைய திட்டங்களை பார்த்தீங்கன்னா அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதே போல இந்த ஒரே ஒரு சொன்ன இந்த 3 லட்சம் வீடு கட்டுறதுக்கு 3 லட்சத்தை 5 லட்சமா உயர்த்தி இன்றைக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சிருக்கோம். அது பெரிய விஷயம் தான். அதே போல வீடு கட்டுறதுக்கு கூட கூரைக்கு அதே போல கூடுதலாக மத்திய அரசு கூடுதலாக கொடுத்தது புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அதே போல எடப்பாடி இருக்கும்போது நாங்கள் தான் அதிகமாக கொடுத்தோம். இன்னைக்கு நல்ல முறையில் முதலமைச்சர் 5 லட்சமா அறிவிச்சிருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இன்றைக்கு அம்மா உணவகத்தையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிறப்பான முறை நாங்கள் அன்னைக்கு பேசும்போது கூட முன்னாள் அமைச்சர் நேரு சொன்னார், நாங்கள் 100 கோடி ரூபாய் அரசு நிதி அன்னைக்கு ஒதுக்கணும். அதை தான் அன்னைக்கு தெளிவாக சொன்னேன். அவர் இல்லைன்னாரு, ஒதுக்கணும். அதே போல இந்த அரசும் அம்மா உணவகத்தை சிறப்பாக நீங்க இன்னைக்கு செய்துட்டு இருக்கிறீங்க, தனி கவனம் எடுத்திருக்கிறீங்க. இன்னும் கூடுதலாக 658 உணவகங்கள் நாம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு கொள்கை குறிப்பிலும் கூட குறைவாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அந்த உணவகங்கள் மட்டுமல்ல, கொஞ்சம் கூடுதலா அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, அதே போல இன்றைக்கு நிறைய இன்னைக்கு கடனை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த ஆட்சியில வெள்ளை அறிக்கை விட்டுருக்கிறீங்க. சுதந்திரம் வாங்கினதுல இருந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி தான். அதுக்கப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் 5 லட்சம் கோடின்னு வெள்ளை அறிக்கையில விட்டுருக்கிறீங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதிகமான கடன் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்டது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீங்களும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் கூட தேர்தல் நிறைய அறிக்கைகள் விட்டுருக்கிறீங்க. பாத்தீங்கன்னா தேர்தல் அறிவிக்கல நிறைய அறிவிப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்புகள் நிறைவேற்றணும். உடனே ஆட்சி 3 மாசத்துல உடனே நிறைவேற்றுன்னு சொல்லல. ஏன்னா திமுக ஆட்சியிலையும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அது பாதி பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அரசு அப்படி இல்லாம எல்லா மகளிருக்கும் முழுமையாக நீங்கள் சொன்ன அந்த 2500 நிதி, அதே போல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மகளிருக்கும் தர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, எனக்கு நிறைய அதிகமான நேரத்தை கொடுத்து இருங்க அதிகமான நேரத்துக்கு ஏங்க இதெல்லாம் நிறைய நீங்க இருக்கும்போது நாங்க பேசுறதில்ல, புதிதாக பேசல. அதே போல விவசாய கடன் தள்ளுபடி எதிர்பார்க்கிறாங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் கூடுதலா மாற்றுத்திறனாளிகள் முதியோர் உதவித்தொகை இதெல்லாம் கூடுதலாக வழங்கணும். மீனவர்களுடைய அந்த தொகை உயர்த்தி வழங்கணும். இப்படி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. நிதிநிலையும் நீங்க சரி செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. 15,000 கோடி அதிகம் மட்டும் சொல்லியிருக்கீங்க. கூடுதல் வருவாய் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நிதியும் அதிகமா கேட்டு பெறணும். மத்திய அரசும் பாத்தீங்கன்னா அதிகமான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, நீங்களும் இந்த அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி அதிகமான நிதி நம்முடைய தாவேக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு, எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறிவிட வேண்டும். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசும்போது தயவு செய்து உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லங்க பேசுவோர் பட்டியலில் கொடுத்திருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுக போட்டிருக்காங்க. அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா நீங்க? என்ன மிஸ்டர் ஆஸ்டின், அவர் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் பட்டியலே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எந்த கட்சி அப்படிலாம் வீணான குழப்பத்தை ஏற்படுத்தணும். உட்காருங்க. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். உட்காருங்க. மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர். மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா அந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும் இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா பேசுறேன். அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சொன்னதில் அரசியல்வாதி என்று மக்கள் பிரதிநிதி என்று நான் மாற்றிக்கொள்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் சொன்னார்கள்,
கோவைக்கு 5 ஆண்டு காலம் எதையும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். கோவைக்கு சிறப்பு நிதியாக மட்டும் 500 கோடி முன்னாள் முதலமைச்சர் சிறப்பு நிதியாக, அதாவது ரெகுலராக கொடுக்குற திட்டங்கள் மட்டுமல்ல, சிறப்பு நிதியாக 500 கோடி கொடுத்து பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு, சாலைகள் உருவாக்கப்பட்டு, மழைநீர் வடிகாலுக்கு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, குடிநீர் நீரை பற்றி அவர் சொன்னார். பில்லூர் 3வது திட்டம் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 180 எம்எல்டி புதிதாக கோவைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. அதுவும் சொன்னார். சென்னையில் சொன்னார், எங்களுடைய கழக ஆட்சியில், அவருடைய ஆட்சியில் தான் 890 எம்எல்டி கொடுத்துருக்குறோம்னு சொன்னார். நான் அதை தான் சொன்னேன். 890 எம்எல்டியை 1300 எம்எல்டியாக உயர்த்தி தந்தது தளபதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சருடைய ஆட்சி. அது மட்டுமல்ல, மழை பொய்த்து போய்விட்டால், குடிநீர் குளங்கள் வறண்டு போய்விட்டால், கடல் நீரை குடிநீராகும் திட்டத்தை உருவாக்கியது தளபதி அவர்கள் உருவாக்கினார்கள். 100 எம்எல்டி கலைஞர் கொண்டு வந்தார். 110 எம்எல்டி தளபதி ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் வந்து குடிநீர் சென்னையை பத்தி சொன்னார். நீங்கள் அளித்த இந்த விளக்கமே போதுமானது. முடிங்க. குடிநீர் திட்டம் கொண்டு வந்து ரிங் மைனை கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் தளபதியுடைய ஆட்சியில தான் ரிங் மைனை கொண்டு வந்து குடிநீர் திட்டத்தை உருவாக்கி தந்தது. எனவே அவர் நாங்கள் 890 சும்மா நாங்கள் 400 1300 எம்எல்டி கொடுத்தது கழக ஆட்சியிலே தளபதியுடைய ஆட்சியில தான். அவை முன்னவர் அடுத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லணும். உட்காருங்க. சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிற போதுதான் ஒரு மரபாக அவை கடைபிடித்து வருகிறது. அவருடைய பெயரை சொல்லுவது என்பது இதுவரையிலும் யாருடைய பெயரையும் உச்சரிக்க கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டீர் என்று நினைக்கிறேன். மாற்றிக்கொள்ளுங்கள். இல்ல, அவரே சொல்லிட்டார், அம்மையார் என்று சேர்த்துக் கொள்ளுங்கள் சொல்லிட்டார். விட்டுருங்க. ஆமா, பொதுப்பணித்துறை அமைச்சர் போதானே, உட்கார் சொல்லிட்டாங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீ உட்காருங்க. அவர் பேரவைத் தலைவர்களே, தென்னகத்தின் மான்செஸ்டர் என்று தான் கோயம்புத்தூருக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கிறதால சொல்வதுண்டு. அந்த மாநகராட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்தந்த ஆட்சிக்கு வருகிற பொழுது அதற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அந்த வகையில் தான் மாண்புமிகு நம்முடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது தான் இந்த அவிநாசி பாலம் என்பது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு டெண்டர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் விடப்பட்டதோடு மட்டுமல்ல, ஏறத்தாழ 10% பணிகளும் அவருடைய ஆட்சியில் தொடக்கப்பட்டு விட்டது. அந்த நிலையில் தான் தேர்தல் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த உடனே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதே சட்டமன்றத்திலே அவர் நெடுஞ்சாலைத்துறையில் அவர் பேசுகிற பொழுது நான் ஒரு விளக்கமே சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஆட்சி காலத்தை நீங்கள் தான் தொடக்கி வச்சிங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் வரப்பட்டது, அதுலேயும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. இப்போது நாங்கள் 2021-22 நிதியாண்டில் அதற்காக ஏறத்தாழ 90% பணம் எங்களுடைய பட்ஜெட்டில் நாங்கள் பணம் ஒதுக்கித்தான் அந்த பணி 10.5 கிலோமீட்டர் அந்த பாலம் அது கட்டப்பட்டது என்று ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசப்பட்டு அது குறிப்பில் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாடல் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜிடி நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட நம்முடைய மாண்புமிகு வேலுமணி அவர்கள் சில நேரத்தில் சொல்லுவாங்க பீன் டீம்னா அது எனக்கு என்னன்னு புரியல. இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. வேலுமணி பேசுகிற போது பீன் டீம்னா என்னன்னு அவைக்குள் நீக்குகிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவனாசியில் 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில் நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடிவுபட்டது. எஞ்சிய பணிகள் தான் அவர்கள் தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி வந்ததா தொடர்ந்து ஆகணும், வேற வழி கிடையாது. அதில் 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றணும். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சார். அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில், பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில் தான். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்கண்ணே. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலவர் முழு பூசணிக்காவே சோத்துல மறைக்கிறாரு. அதான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரு. 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலம் தான் அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையா முடிச்சிருப்போம். ஆனா முழுமையா நிதி ஒதுக்கி எல்லாம் பண்ணது அதிமுக அரசு. 55% 10% சொல்றாரு, அதுல 50% கொரோனா வந்து காலத்துல முடிஞ்சு, மீதி அவங்க முடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆஸ்டின் பேசும்போது சொன்னாரு, எந்த கட்சி இல்ல, நீங்க எந்த கட்சியில இருந்து ஓடுனீங்க எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க எந்த அதிமுக ஓடினாலும் அதெல்லாம் இல்ல. அது மட்டும் இல்ல, ஒண்ணு நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.